வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன். இப்போ வந்து பார்க்க போகிற வீடியோ வந்து ஆக்டிங் டியூட்டி எப்படி போடுறது. இப்போ நம்ம டியூட்டி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். டியூட்டி போட்டும் சம்பாதிக்கலாம், அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல டியூட்டிக்கு போகிறோன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்து நம்ம பழைய ஓனர் டியூட்டி எடுத்துடாதீங்க. நீங்களாக புதுசாக ஓனாக ஒரு சில வேலை பார்த்தா தான் உங்களுக்கானது கிடைக்கும். அதே போல் பழைய ஓனர் உங்களுக்கு கொடுத்த டியூட்டியை வந்து திருடி தயவு செஞ்சு நீங்கள் டியூட்டி போடாதீங்க. இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு சிலர்கிட்ட வந்து நான் இது மாதிரி கால் ரேஸ் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் என் பேச்சு தேவைன்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அப்போது வந்து நீங்கள் சொல்லும் போது அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தது நல்லது. இது மாதிரி வந்துட்டு டேரிஃப் வந்து 4 ஹவர்ஸுக்கு 450 மினிமம் சொல்லுங்கள். இப்போது கொஞ்சம் பெரிய வண்டினா 500. அதே மாதிரி நீங்கள் உங்களோட டிரைவர்ஸ் வந்து பர்ஃபெக்டான டிரைவர் ப்ளஸ் இது மாதிரி வந்து அவங்க 5 இயர்ஸ்க்கு மேலே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து 450, 80 அது மாதிரி டேரிஃப் தான் கொடுக்க முடியும். ஒரு சிலர் 75 கேட்பாங்க, அது மாதிரி கொடுத்துடாதீங்க. நம்மளோட டிரைவரோட வாழ்வாதாரத்தை குறைச்சிடாதீங்க ப்ளீஸ். அதே போல் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே டேரிஃப் மட்டும் மாற்றாதீங்க, குறைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே டிரைவர்ஸ் வந்து இருக்கிறதுலே அடிமட்ட வேலைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த 80 ரூபா 90 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. உங்களுக்கு நல்லா கஸ்டமர்ஸ் வேணுன்றதுக்காக நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டமான டிரைவர் தான் போவாங்க. ஓகேங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் எப்போவுமே வந்து அந்த லோ டேரிஃப்க்கு யாரும் போக மாட்டாங்க. நல்ல டிரைவராக இருந்தால் இப்போ கற்றுக்கணுங்கிறவங்க மட்டும்தான் அது மாதிரி டேரிஃப்க்கு போவாங்க. அவங்களுக்கு அது பரவாயில்ல, ஏன்னா அவங்க கற்றுக்கணுன்றதுக்காக அந்த டேரிஃப்க்கு போயிட்டு உங்களுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏன் இதை இப்போ நான் சொல்கிறேன்னா, ஒரு சில குரூப்ஸில் வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து கம்மி டேரிஃப் போட்டு அதையும் டியூட்டின்ட்டு எடுத்து அது பல பிரச்சனையில் போய் முடியுது. இப்போ வந்து கமிஷன் வந்து 10% கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு இருக்குது. டீ காஃபி எதனா சாப்பிடுவாங்க. ஒரே டிரைவர் சும்மாலாம் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு 100 கூட செலவு இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் டியூட்டி போடும்போது நீங்கள் வந்து நல்ல நல்ல டேரிஃப் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிரைவர்ஸ் அமைவாங்க. நீங்கள் லோ குவாலிட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோ குவாலிட்டியான டிரைவர்ஸ் தான் கிடைப்பாங்க. அவங்க கற்றுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல டேரிஃப் போடுங்க. அதே மாதிரி நான் சில குரூப்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் ஆக்டிங் டியூட்டியும் போடலாம். அவங்க அட்மின் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு டியூட்டியும் போடுவாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு டேரிஃப் விஷயத்தில் விளையாடாதீங்க. அது வந்து அவங்களோட டிரைவரோட மன உளைச்சலுக்கு நீங்கள் தான் ஆளாவீங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக போடுங்க. ஒரு டியூட்டி 2 டியூட்டி போட்டால் கூட ஒரே குரூப்பாக போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னுக்கு வாங்க. அதுக்கப்புறம் 2, 3 குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ரெகுலராக குரூப்பில் டியூட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஒரு குரூப் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்கள உங்களை ஆட் பண்ணி இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மேலும் மேலும் நல்ல வீடியோலாம் போடலாம். நடுவுலேயே கொஞ்சம் நிறைய பிரேக் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க, அனைவரும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.